என்ன கேம்னா மொத்தம் 15 ஜூஸ் இருக்குது. எப்படி கூட்டினாலும் 9 வருது. வேணா கூட்டி கூட காட்டிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி இப்படி இருந்து கூட்டி காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9. இதுலேருந்து ஒவ்வொரு ஜூஸ் ஒவ்வொருத்தர் எடுப்பாங்க. அப்படியே இதுலேருந்து ஜூஸோட நம்பர் மாறாது. அது எப்படின்றது மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு யார் இதில் பெட் கட்டி விளாடுறீங்க? சரிங்களா? ஓகே, பெட் கட்டுங்க. இந்த டைம் 10 ரூபா ஜெயிச்சா 20 ரூபா. எந்த ஜூஸ் எடுக்கிறீங்க? ஓகே, இந்த ஜூஸ் எடுக்கிறீங்க. நான் இந்த ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சிடுறேன். இப்போ நீங்களே கூட்டி பாருங்கள். 9 வரலன்னா நீங்கள் 20 ரூபா எடுத்துக்கலாம். 9 அப்போ அந்த 10 ரூபா உங்களுக்கு போச்சு. இப்போ யார் பெட் கட்டுறீங்க? அடுத்து 20 ரூபா கட்டினா 40 ரூபா உங்களுக்கு. ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஜூஸ் எடுங்க. ஓகே, நான் இந்த ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நீங்களே எண்ணி பாருங்கள். அந்த 9ன்றது வரலன்னா நீங்கள் இது 40 ரூபா எடுத்துக்கலாம். வந்துச்சா? அப்போ உங்களுக்கு அந்த 40 ரூபாயும் போயிடுச்சு. அடுத்து நீங்கள் யார் பெட் கட்டுறீங்க? சரி, 10 ரூபாயா? இந்த ரூபா நீங்கள் 10 ரூபா கட்டினாலும் 50 ரூபா எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஜூஸ் எடுங்க. 9 வரலாம்னு தான் உங்களுக்கு 50 ரூபா எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் எடுத்துக்கிறீங்களா? ஓகே, இதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எண்ணி பாருங்கள். நீங்களே எண்ணுங்க. முடிஞ்சு போச்சா? சரி, அடுத்து யார் பெட் கட்ட வரீங்க? சரிங்களா? சரி, நீங்கள் எடுத்துக்கோங்க. புரியல. இந்த ஜூஸ் மட்டும் எடுத்து நாங்கள் வச்சுக்கிறேன். இப்போ கூட்டி பாருங்கள் மறுபடியும். நீங்கள் தானே எடுத்து நீயே கூட்டி பாருங்க. 9 ஓகே. அடுத்து இப்போ யார் பெட் கட்ட வரீங்க? ஓகே, இப்போ இன்னொருத்தர் நானே கூட இந்த டைம் பெட் கட்டி பார்க்குறேன். இந்த ஒரு ஜூஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ஜூஸ் மட்டும் நான் எடுத்து இங்கே வச்சிடறேன். இப்போ எண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. எப்படி விட்டாலும் 9 தான் வருது. இதுக்கான ஆன்சர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா நீங்களே கமெண்ட்டில் பண்ணுங்கள். சேனல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்பி பாய்ஸ். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.